வெல்கம் டு சிங்கஜெய் தமிழ். நிறைய பேர் நான் சொல்லியிருந்தேன், நேற்று போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 28 பசங்களுக்கு லைக் ட்ரெண்டு எப்படி படிக்கணும், என்னென்ன பண்ணணும், மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் ஃபுல் வீடியோ சொல்ல போகிறேன். அது பாருங்கள். லைக் 28 பசங்க என்னைய பொறுத்த வரைக்கும் தேர் வெரி லக்கி. ஆஸ் வெல் ஆஸ் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மாசன பர்சன்ட் வாங்கிடலாம். அதுதான் சொல்லி வந்திருக்கேன். ஸோ நான் கிளியராக ஃபிசிக்ஸ் என்ன படிக்கணும், மேக்ஸ் என்ன படிக்கணும், கெமிஸ்ட்ரி என்ன கிளியராக எல்லாத்துக்கும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ கிளியராக கவனிங்க. ஸோ இப்போ 28 பசங்களை வந்துட்டு லைக் எல்லாமே டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு லைக் ஆஸ் கம்பேர்ட் டு 22, 23, 24 பசங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லைக் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியவே தெரியாது. கொஞ்சம் அவங்க வந்து புதுசாக இருப்பாங்க என்டிஏ கொடுத்துருக்கு. இப்போ இந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று எழுதுறீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அ நியூ திங் ஃபார் எவ்ரி ஒன். நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா. ஆனால் இப்போ 20 பசங்களுக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சிச்சு, ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வருது, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க கூட தெரிஞ்சிச்சு, எந்தெந்த சாப்டர்ஸ்ல வெயிட்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி தான் ட்ரெண்ட் வந்துட்டே இருக்கும். என்டிஏ ஜெய்மெண்ட் பிஓகியூஸ் பார்த்துக்க வருமா அப்படிதான் கொடுத்துட்டே இருக்காங்க வருஷம். ஸோ இப்போ 28 பசங்க வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ, கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மார்க்ஸ் வாங்கிடலாம், கண்டிப்பாக நிறைய பர்சன்டைல் கண்டிப்பாக ரேங்க் வாங்கிடலாம். இப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி கேட்டிருக்காங்க, மாடரேட்டாக வருதா, ஈஸியாக வருதா, டஃபாக வருதா அப்படின்ட்டு கிளியராக நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பேப்பர்ஸ்ல மாடரேட்ல இருக்கு, சில பேப்பர்ஸ்ல ஈஸி டு மாடரேட் இருக்கு. எதுவுமே டஃப் லெவலுக்கு கொண்டு வரல. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்காங்க எல்லா பேப்பர்லயும். ஸோ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நான் மெயின் திங் ஒன்னு நீங்க சொல்லிக்கிறேன். நீங்க வந்துட்டு ஈஸி, மாடரேட், டஃப் இது மூணுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டஃபா வந்தா இட்ஸ் ஆல்வேஸ் லைக் ஹையர் ஆஃப் பர்சன்ட், லைக் நிறைய பர்சன்ட் நமக்கு வின் பண்றதுக்கு டஃபா இருந்தா பேப்பர். ஏன்னா நீங்க நம்ம மார்க் டெஸ்ட் போட்டுட்டு இருக்கும்போது கூட நீங்க பார்க்கும்போது கம்மியான மார்க்ஸ் வாங்கியிருப்போம். அந்த கம்மியான மார்க்ஸ் கூட வீல் பி ஏபிள் டு கெட் லைக் குட் பர்சன்டைல். ஏன்னா நீங்க வந்துட்டு லைக் ஒரு நிறைய பேர் ட்ரெண்ட் இருக்கும், இதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அது கஷ்டமா இருந்தா கூட பரவாயில்ல, ஈஸியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த கம்மியான மார்க்கை ஈஸியா வாங்கினா நீங்க லைக் எழுதுனதே வேஸ்ட் அந்த மாதிரி. ஆனா அந்த கம்மியான மார்க்கை டஃப்ல எடுத்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் அ குட் ரேங்க் அண்ட் குட் பர்சன்டைல். அதுதான் சொல்றேன். ஸோ டஃப் அது ரொம்ப நல்லது. அதான் சொல்லுறேன், ஹையர் பர்சன்டேஜ் டு கெட் அ சீட். ஸோ இப்போ வந்துட்டு 28 பசங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிருக்கேன், மாடரேட் டு டஃப் லெவல்ல இருக்கும். நான் இதான் சொல்லிட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா கேட்டே இருக்காங்க, ஈஸியாக கேட்பாங்கன்னு சொன்னா அதே மாதிரி தான் கேட்டு இருந்தாங்க. நிறைய பேர்ல 50-55 கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு 29 பசங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லிட்டு இருந்தேன், இப்போ திரும்பி அதை தான் சொல்லிருக்கேன், மாடரேட் டஃப் லெவல்ல இருக்கும். அது நமக்கு நல்லது. அதான் சொல்லிருக்கேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. டஃப்ன்றது செஞ்சு நீங்க வந்துட்டு அழுவக்கூடாது. இப்போ அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா கம்மியான மார்க் அதிகமான பர்சன்டைல். ஈஸியான ஷிஃப்ட் பசங்க தான் கொஞ்சம் ட்ரிக்கி, நம்ம எதுவுமே பண்ணவே முடியாது. அவங்க கொஞ்சம் பாவம், புரியுதா? புதுசா இருந்தாங்க, ஈஸியா கேட்டாங்க. சில பேர் பேனிக்ல யாரும் கொஸ்டின்ஸ் விட்டுருப்பாங்க. அது மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. அதனால நீங்க பேனிக் ஆகாம, ட்ரெண்ட் தெரிஞ்சிச்சு, என்ன வரப்போகுது எல்லாமே நான் இப்ப சொல்ல போறேன். எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை மட்டும் 2 நாள் இருக்கு, நாளைக்கு நாளானைக்கு இன்னைக்கு ஆஃப் டே இருக்கு. ஸோ ஃபுல்லா அதை பத்தி கஷ்டப்பட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஸோ இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன், மாடரேட் டஃப் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லெவலில் நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினா 99+% அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஸோ 180 மார்க்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 180+ ஃபார் மாடரேட்டான பேப்பர் வாங்கினீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் அரௌண்ட் 99+%. டஃப் இன் த சென்ஸ் லைக் வாங்கும்போது 160+. அதை நீங்க பார்த்துக்கலாம். மாடரேட் டஃப் சொல்லியிருந்தா அதான் 180 or 160 பேஸ்ட் அப்பான் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் தே ஆர் டூயிங். ஸோ ஓகே, இப்போ ஈஸியாக நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்துட்டு மார்க்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் பற்றி நான் ஃபுல்லாக நாளைக்கு வீடியோ கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. 22, 23, 24, 1, 2, 1, 2, 1, 2 6 பேர் ஷிஃப்ட்ல கொண்டு வரேன், கவலைப்படாதீங்க. இதை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்க்கும்போது கிளியரா லைக் நீங்க வந்துட்டு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க 180 மார்க்ஸ் உங்களுக்கு வேணும். 180 மார்க்ஸ்க்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும், பிசிக்ஸ்ல, கெமிஸ்ட்ரியில, மேக்ஸ்ல 99+% இருக்கு. 180 நீங்க வந்துட்டு லைக் நீங்க 17, 18 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வாங்கிட்டு மீதி மேக்ஸ்ல வாங்கினீங்கன்னா, ஏன்னா மேக்ஸ் லென்த்தியாக கேட்டுட்டு இருக்காங்க, கொஞ்சம் அதிகமான சால்விங் தேவை, நமக்கு டைம் இல்லை. அதுக்காக சொல்றேன், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டேட்டா கேட்டிருக்காங்க, டக்குன்னு போட்டுடலாம். நிறைய பேர்ல போடுவாங்க. டிசைடிங் ஃபேக்டர் வில் ஆல்வேஸ் பிளேஸ் இன் மேக்ஸ் தான். நீங்க மேக்ஸ் அதிகமாக போட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். அதுதான் சொல்லிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி என்ன படிக்கணும், பிசிக்ஸ்ல என்ன படிக்கணும், மேக்ஸ் என்ன படிக்கணும் கிளியரா சொல்றேன். ஸோ கிளியரா கவனிங்க. ஸோ முதல்ல நான் வந்துட்டு கெமிஸ்ட்ரிக்கு வரேன். கெமிஸ்ட்ரி 3 பிரிக்கும், ஆர்கானிக், பிசிக்கல், இன்ஆர்கானிக். இன்ஆர்கானிக்ல நான் சொன்ன வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. கார்னர்ஸ் காமர்ஸ் கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. கெமிக்கல் பாண்டிங்ல 1 கொஸ்டின் கண்டிப்பா வந்துட்டு இருக்கு. டீப்ளாக் பிளாக்ல கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. எல்லாமே லைக் பேசிக்கா டீப்ளாக் பிளாக் கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவ் ஆர் தேர் ஆஸ்கிங், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின் வந்துட்டு இருக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன். அதே மாதிரி தான் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், லாந்தனேஜ், ஆக்டினேஜ் எல்லாம் இது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிங்க சொன்னா அது மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. திரும்பி அதே ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி கிளியரா படிச்சுக்கோங்க. இனிமே வர பசங்க நீங்க வந்து மார்க் டெஸ்ட் கொடுக்காதீங்க. என்ன பண்றீங்க, லைக் ப்ரீவியஸ் மார்க் டெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன கொடுக்குறீங்கன்னா 22 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 22 செகண்ட் ஷிஃப்ட், 23 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 23 செகண்ட் ஷிஃப்ட், 24 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், 24 செகண்ட் ஷிஃப்ட் 6 பேப்பரும்
டைமிங் வைஸா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா எவ்வளவு மார்க் இருக்குன்னு பாருங்க. லைக் கொஸ்டின்ஸ் அட்டெண்டபிளா இருக்கா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. இந்த சாப்டர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சாப்டர்ஸ் நான் சொல்றேன், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இந்த கான்செப்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே கான்செப்ட் தான் கேட்பாங்க. கான்செப்ட் டைரக்டா ஹைபிரிடைசேஷன், ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட், அந்த மாதிரி லைக் ஃபார்முலா பேஸ்டு, அதுக்கப்புறமா தியரிட்டிக்கல் கொஸ்டின் இது மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் வந்துட்டு வரேன் ஆர்கானிக் இன்ஆர்கானிக் சொல்றேன், டேரக்டா பேசிக்கான கொஸ்டின் தான், பீரியாடிசிட்டி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கிளியரா கவனிங்க. அதுக்கப்புறம் பி பிளாக்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, பாத்துக்கோங்க. நான் அவ்வளவு வெயிட்டேஜ் சொல்ல, பட் ஆனால் சில பேப்பர்ஸ்ல 1 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஆர்கானிக் வரும். ஆர்கானிக்னா ஆல்வேஸ் இட்ஸ் லைக் நீங்க டஃப் நினைக்க கூடாது, இல்லாம என்சிஆர்டி பேஸ்டு இன்டர் டாபிக்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், ஈத்தர்ஸ் படிக்கிறீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிடோட கம்பைன் பண்ணுவாங்க. இப்ப வந்துட்டு ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைட்ஸா மாறும், ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா கீட்டோன்ஸா மாறும். லைக் இல்ல செகண்டரி ஆல்கஹால்ஸ் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா கீட்டோன்ஸ், 1 டிகிரி ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா ஆல்டிஹைட்ஸ், அதுக்கப்புறமா லைக் சூப்பர் ஆக்சிடைசேஷன் போட்டீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த மாதிரி நிறைய இன்டர்ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. கிளியரா அதை மட்டும் கிளியரா படிங்க. நான் சொல்ற லைனா சாப்டர்ஸ் ஜிஓசி, ஹைட்ரோ கார்பன்ஸ், ஆல்கேன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஃபினால்ஸ், ஈத்தர்ஸ், ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட், அமைன்ஸ் 2 கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, டயோசினியம் சால்ட், அது இதுன்ட்டு லைக் கிளியரா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நீங்க ப்ரீவியஸ் ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டுருவாங்களோ அந்த கான்செப்ட் கிளியரா படிங்க. நான் சொன்ன லைன் சாப்டர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எல்லா பேப்பர்ல கேட்டிருக்காங்க, பியூரிஃபிகேஷன். ஸோ நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. டுமாஸ் மெத்தட்ல கூட கொஞ்சம் கேட்டிருந்தாங்க. லைக் நெக்ஸ்ட் வருஷம் மேபி லைக் கெட்ஸ்டாஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா கிளியரா படிச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு நீங்க நியூவும் கேட்கறாங்க, ரிப்பீட்டடும் கேட்கறாங்க, ரிப்பீட் நிறைய கேட்கறாங்க, நியூ கொஞ்சம் கேட்கறாங்க. ஸோ நீங்க நிறைய மார்க்ஸ் வாங்கினா நியூ நிறைய படிக்கணும்ல. ஸோ இப்போ நான் சொல்றேன் கிளியரா நான் சொல்லிட்டேன். ஸோ கிளியரா கவனிங்க. இப்போ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வரும்போது பிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்துட்டு ஃபார்முலா பேஸ் தான், பட் ஆனால் யூல் பி கெட்டிங் அரௌண்ட் லைக் தியரியும் கேட்டுட்டு இருக்காங்க. பார்க்க நான் கொஸ்டினா பார்க்கும்போது தியரியும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் சொல்ற சாப்டர்ஸ் மோல் கான்செப்ட்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க, அட்டாமிக் ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா அதை தவிர்த்து கெமிக்கலிக்கும் கலந்து 2 கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. நான் வீடியோ சாப்டர் அதை கொண்டு வரல, பட் ஆனால் அது கொஸ்டின் கேட்டே இருக்காங்க, பாத்துக்கோங்க. ஸோ இப்போ அதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் சொல்யூஷன்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. வீடியோ சாப்டர் நான் சொல்லியிருந்தேன். தெர்மோடைனமிக்ஸ்ல சிம்பிள் வெரி பேசிக்கான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஜி மைனஸ் டி டெல்டா எஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டைரக்டா லைக் டெல்டா ஜி greater than 0, டெல்டா ஜி less than 0, ஸ்பான்டேனியஸ், நான் ஸ்பான்டேனியஸ், தியரிட்டிக்கல் கொஸ்டின், சிம்பிள் பேசிக் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கொஸ்டின் கேட்டாங்க, கெமிக்கல் கைனடிக்ஸ்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் தட் டெலிட்டட் போர்ஷன் அதெல்லாம் அதாவது லைக் மேபி என்டி என்ன பண்ண போறாங்க தெரியல, எல்லாத்துக்கும் அப்டேஷன் வந்துட்டே இருக்கு, கவலைப்படாதீங்க. ஸோ இதுதான் கெமிஸ்ட்ரி பேசிக்கா. நீங்க டார்கெட் யூ ஹேவ் டு பி 17 சொல்லியிருந்தேன், 17னா 68. ஆனா நீங்க 18 லைக் 80 வச்சுக்கோங்க. 80 டார்கெட் வச்சா யூல் பி கெட்டிங் அரௌண்ட் 68 or 72 அந்த ரேஞ்ச்ல இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க, 70 மார்க்ஸ் வாங்கணும் கெமிஸ்ட்ரியில. ஏன்னா எல்லாருமே நல்லா படிக்கிறாங்க, எல்லாருமே மார்க்ஸ் வாங்குறாங்க. நம்மளும் ஒரு சீட்டு வாங்கணும்னா நிறைய படிக்கணும், நிறைய மார்க் வாங்கணும். ஏன்னா சக்சஸ் ரேட் கம்மியா இருக்கு. நம்ம நிறைய லைக் அந்த 1%ல இருந்தா தான் நம்ம வில் பி அரௌண்ட் லைக் குட் காலேஜஸ், என்ஐடி, ஐஐடி, ட்ரிபிள் ஐடிஸ் எல்லாமே. ஸோ ஓகே, புரியுதா? இப்போ நான் வந்து பிசிக்ஸ் கொண்டு வரேன். பிசிக்ஸ் கிளியரா கவனிங்க. மாடர்ன் பிசிக்ஸ்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே அது சிம்பிள் ஃபார்முலா பேஸ்டு. பிசிக்ஸ்ன்றது எல்லாமே ஃபார்முலா பேஸ் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட்ஸ் டைமென்ஷன் லைக் யூனிட் டைமென்ஷன் எரர்ஸ்லாம் நான் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்தா 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க எல்லா பேப்பர்லயும். யோசிச்சு பாருங்க, ரிப்பீட்டட் எல்லாம் பேசிக் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்கலாம். நீங்க அந்த ப்ரீவியஸ் ஷிஃப்ட் என்ன கேட்கறோம் அதை மட்டும் கிளியரா படிங்க. நெக்ஸ்ட் 1D 2D 1 கொஸ்டின், மேக்னடிசம் 1 கொஸ்டின், லைக் அதுக்கப்புறமா செமிகண்டக்டர்ஸ் ஒரு கொஸ்டின், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஒரு கொஸ்டின், இஎம்ஐ ஒரு கொஸ்டின், ஏசி ஒரு கொஸ்டின், ஒர்க் பவர் எனர்ஜி, சர்க்குலர் மோஷன் ஒரு கொஸ்டின், எஸ்ஹெச்எம் ஒரு கொஸ்டின், நெக்ஸ்ட் ரே ஆப்டிக்ஸ் 2 கொஸ்டின், கிராவிடேஷன் ஒரு கொஸ்டின். எல்லாமே நான் வீடியோ சாப்டர் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ சாப்டர் மட்டும் தான் ரிப்பீட்டடா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. புரியுதா? ஸோ இந்த மட்டும் நீங்க கிளியரா வீடியோ சாப்டர் படிச்சுட்டு அந்த வீடியோ சாப்டர்ல என்ன கான்செப்ட் கேட்கறாங்க, ஏன்னா சேம் டைப் ஆஃப் கான்செப்ட் தான் கேட்டே இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. சேம் டைப் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ பிசிக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. கேடிஜி, தெர்மோடைனமிக்ஸ் எல்லாம் கெமிஸ்ட்ரி பேஸ் தான், சிம்பிள் தான். ஸோ இப்போ வந்து மேக்ஸ் கொண்டு வரோம். மேக்ஸ் வந்துட்டு லைக் எல்லா பேப்பரும் பார்க்கும்போது லெந்தி. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படி வரும்போது எல்லாமே 20 above 20 தான் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் above 20 ஸ்டார்ட் பண்றாங்க. 20னா 80 மார்க்ஸ், above 20னா 88, 92. they will be landing around 76, 80. நீங்களும் வாங்கணும்ல மார்க்கே. ஸோ யோசிச்சு பாருங்க. அதனால நம்ம எல்லாரும் மார்க் வாங்கணும்னா கண்டிப்பா நிறைய கொஸ்டின் அட்டன் பண்ணணும், நிறைய சம் படிக்கணும், நிறைய எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க 2 நாள் கஷ்டப்படுங்க. கெமிஸ்ட்ரி 20+, பிசிக்ஸ்ல 20+ கொஸ்டின் அட்டன் பண்றோம், மாசா மார்க் வாங்குறோம். சரி, மேக்ஸ் டார்கெட் நான் 15 கொஸ்டின்ஸ் வச்சிருக்கேன். 10 to 12 கொஸ்டின்ஸ் சால்வபிள் வித் டியூரேஷன் ஆஃப் 1 hour. 10 to 12 கொஸ்டின்ஸ் சால்வபிள். நீங்க ஃபாஸ்டா கால்குலேஷன் நிறைய மார்க் அதை டிசைடிங் ஃபேக்டர் சொல்லியிருந்தேன். 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணணும். 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணா கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணணும். அப்பதான் நம்ம கொஞ்சம் ரேங்க் வர முடியும்.
ஸோ நான் வந்து ஷார்ட்டாக சொல்றேன். பைனால் தியரம், பிஎன்சி, ப்ராபபிலிட்டி மூணுமே கலந்து மூணுத்தையும் சேர்த்து 5-6 கொஸ்டின் கேட்குறேன். 5-6 கொஸ்டின் நான் விளையாட்டுக்கு சொல்ல 5-6 கொஸ்டின் பைனால் தியரம், பிஎன்சி, ப்ராபபிலிட்டி கிளியரா. மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ஸ் ஃபார்முலா பேஸ்டு 1 to 2 சிம்பிளா கொஸ்டின் கேட்கணும். வெக்டார்ஸ் 3D 2 to 3 இல்லாம கேட்டிருக்காங்க. கால்குலஸ், டெஃபினைட் இன்டிகிரேஷன் கண்டிப்பா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நெக்ஸ்ட் இன்டெஃபினைட் இன்டிகிரேஷன் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. லைக் வெயிட்டி சாப்பிட்டு நான் போடல, பட் ஆனால் ரேர் கேஸ்ல அது கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ டைம் இருந்தா படிங்க, இல்லைனா விடுங்க. 4 மார்க் தான். நம்ம அடுத்த சாப்டர்ஸ் நிறைய இருக்கு. 2D ஸ்ட்ரெயிட்லைன்ஸ், கோனிக்ஸ் நிறைய கேட்கறாங்க. கோனிக்ஸ் 2 to 3 கொஸ்டின் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கோனிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் ஷிஃப்ட் 6 பேப்பர் நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீங்க இந்த 2 நாள்ல 6 ஷிஃப்ட் பேப்பரும் போடுங்க. அதுக்கப்புறமா கான்செப்ட் எப்படி கண்டுபிடிங்க. இதுதான் நான் சொன்ன டென்ஷன் ஃப்ரீ, ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும். 28% தான் சொல்லிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்க்கும்போது செட் ரிலேஷன்ஸ்ல ஒரு கொஸ்டின் அப்படி கேட்டே இருக்காங்க. குவாட்ரேட் ஈக்குவேஷன், ட்ரிக்னாமெட்ரி ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் லைக் டோட்டல் அனாலிசிஸ் இப்படிதான் வந்துட்டு இருக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு. நான் திரும்பி சொல்றேன், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஆஸ் யூஸ்வல் சேம் திங், ஈஸி டு மாடரேட். எல்லாமே லைக் கொஞ்சம் பிசிக்ஸ் வராத பசங்க, கெமிஸ்ட்ரி வராத பசங்களுக்கு மாடரேட்டா இருக்கு. வந்த பசங்க சப்ப ஈஸி 20 மேல அட்டன் பண்றாங்க. மினிமம் ஆவரேஜா நிறைய பேர் 16-17 கொஸ்டின் அட்டன் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க நிறைய படிக்கணும், கொஞ்சம் கஷ்டப்படணும் 2 நாள். அப்பதான் லைக் எல்லாருக்குமே இப்ப அட்வான்டேஜா இருக்கும். உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்குன்னா நீங்க நிறைய படிக்கணும், நிறைய கஷ்டப்படணும், எல்லாமே இருக்கு. அதுக்காக உங்களுக்கு நான் அனாலிசிஸ் கொண்டு வந்திருக்கேன். கிளியர் கட் அனாலிசிஸ். கண்டிப்பா நம்ம 99% வாங்க முடியும், உங்களால முடியும் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த சாப்டர் படிச்சுட்டு ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டை மட்டும் போடுங்க. கிளியரா we'll be able to get it. நியூ டாபிக்ஸ், ரிப்பீட்டட் டாபிக்ஸ் எல்லா அனாலிசிஸ் வீடியோ தான் சொல்லிட்டு இருக்கேன். மாத்தி என்கிட்ட கேம் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து அட்டன் பண்ணுங்க. you will be able to get it. நம்ம டார்கெட் 180+, then only we'll be landing around 160+ or 150+, 155, 160 வாங்கலாம். ஸோ புரியுதா? ஸோ நாளைக்கு வந்துட்டு மார்க்ஸ் விசஸ் பர்சன்டைல் வரும். எதுக்கு 22, 23, 24 பசங்களுக்கு. ஸோ காத்திருங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, நான் போடுங்க வீடியோஸ்ன்ட்டு. வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க, கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் வீடியோ வந்துட்டே இருக்கு. நீங்க இப்ப 20 பசங்க 2 நாள் கொஞ்சம் கஷ்டப்படுங்க. உங்களுக்கும் அதுக்கப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா நான் போடுற மார்க்ஸ் விசஸ் பர்சன்டைல் கவலைப்படாதீங்க. உங்க என்ன டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க, வாட்ஸ்அப்ல கேளுங்க. ஜாயின் பண்ண சீக்கிரமா ஜாயின் பண்ணுங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.